வணக்கம் ஜிடிவி நேயர்களே, இது வலம் வரும் உலகம் நிகழ்ச்சி. நமது நிகழ்ச்சியின் வாயிலாக உலகத்தில் நடக்கிற சுவாரஸ்யமான பல்வேறு நிகழ்ச்சிகளையும் தகவல்களையும் தெரிஞ்சுக்க உலகத்தை ஒரு வலம் வந்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் இந்த வார வலம் வரும் உலகம் நிகழ்ச்சி உண்மையிலேயே சுவாரஸ்யங்களுக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வருஷத்தோட முடிவில் நாம் இருக்கோம். கிட்டத்தட்ட இந்த வருஷம் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் பலதரப்பட்ட சோகமான சந்தோஷமான பல சுவைகளை கொண்ட தகவல்களையும் சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் பார்த்துருப்போம். அந்த வரிசையில் இந்த வருடத்தோட கடைசி வலம் வரும் உலகம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம நிகழ்ச்சியில் நாம் முதலாக பார்க்க இருக்கிறது, சமீபத்தில் கிறிஸ்மஸ் கொண்டாடிருப்போம். எல்லாருமே கிறிஸ்மஸ்க்காக ரொம்ப நாளாகவே டைம் எடுத்துகிட்டு ரொம்பவே ஸ்பெண்ட் பண்ணி கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்திலலாம் ஈடுபட்டிருப்போம். ஆனால் இங்கே ஒருத்தவங்க கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை வேறு மாதிரி கொண்டாடிருக்காங்க. ஆமாங்க, பொதுவாக கிறிஸ்மஸ்னாலே தாத்தா சாண்டா கிளாஸ் தாத்தாலாம் வருவார், நிறைய கிஃப்ட்லாம் கொடுப்பாரு. ஆனால் பெண் குயின்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ்லாம் போட்டு அவங்களெல்லாம் ஆட விட்டு வாக் பண்ண விட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம இல்லையே அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் உண்மையிலே கொஞ்சம் சோகமாக இருக்கும். ஆனால் இந்த காட்சிகளை பார்க்கும்போது அந்த சோகமும் போயிடும் நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த காட்சிகள் உங்களுக்காக. கண்களுக்கும் மனதிற்கும் குளிர்ச்சியை தரும் காட்சி இது. வருட இறுதி ஆகையால் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை நினைவு கொள்ளும் வகையில் பென்குயின் பறவைகளுக்கு கிறிஸ்மஸ் உடை அணிந்து இவ்வாறு நடக்க விட்டுள்ளனர். இந்த நிகழ்வு தென்கொரியாவில் உள்ள மிருக காட்சி சாலையில் நடைபெற்றுள்ளது. அனைத்து பென்குயின் பறவைகளும் மிகவும் நேர்த்தியாக நடந்து சென்றுள்ளன. இது ஒரு சில நிமிடங்கள் நீடித்தாலும் அனைத்து பார்வையாளர்களையும் கொள்ளை கொண்ட ஒரு காட்சியாகிவிட்டது. என்ன நேயர்களே, இந்த பெண் குயின்ஸ்லாம் சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் போட்டு ரொம்ப க்யூட்டாக நடந்து போயிருந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே எக்ஸைட் ஆகிருப்பீங்க. சரி, இப்போது நம்ம நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கிறது, பொதுவாக ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சின்ன குழந்தையிலேருந்து நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஆனால் விலங்குகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்க போகிற காட்சிகளை பார்க்கும்போது உண்மையிலேயே விலங்குகளும் ரொம்ப ஒத்துமையாகவும் பாசமாகவும் தான் இருக்குது அப்படின்னு நம்மளை மறுபடியும் உணர்த்துற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ காட்சிகள். அவை உங்களுக்காக. இது பார்ப்பதற்கு அரிய காட்சி. சிங்கம் ஒன்றினால் வேட்டையாடப்படும் நிலையில் உள்ள எருமை மாடொன்றை இன்னொரு எருமை மாடு காப்பாற்றும் காட்சி. இந்த சம்பவம் தென்னாப்பிரிக்காவில் இடம்பெற்றுள்ளது. எருமை மாட்டினால் குத்தி எறியப்பட்ட இந்த சிங்கம் மிகவும் பலத்த காயங்களுடன் தப்பிவிட்டது. சிங்கம் ஏறத்தாழ 5 மீட்டர் உயரத்திற்கு குத்தி தூக்கி எறியப்பட்டது. என்ன நேயர்களே, இப்போ இந்த வீடியோ காட்சிகளெல்லாம் பார்க்கும்போது சினிமாவில் தான் இந்த மாதிரிலாம் நடக்கும், இல்லைனா டிஸ்கவரி சேனலில் தான் இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே ஒரு உயிரி இன்னொரு தன்னுடைய இனத்தை சேர்ந்த ஒரு உயிரியை காப்பாற்றுறதுன்றது போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கே. சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கிறது, நம்ம ஊர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கம்பி மேலே நடக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் பார்ப்பாங்க. சர்க்கஸ் மாதிரியே இதையும் செஞ்சிட்ருப்பாங்க. இதை பார்க்குற நமக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ஆனால் அவங்க அதை ரொம்ப கேஷுவலாக சர்வசாதாரணமாக செஞ்சுருவாங்க. இருந்தாலும் அது எவ்வளோ ஒரு த்ரில்லான விஷயமோ அதே அளவுக்கு அது ரிஸ்கான விஷயமும் கூட. இப்போ நீங்கள் பார்க்க இருக்க காட்சிகளும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அந்த காட்சிகள் உங்களுக்காக. இது பெயரும் புகழும் தொடர்பு பட்டது. நிலத்திலிருந்து 380 மீட்டர் உயரத்தில் 2.5 சென்டிமீட்டர் அகலமுள்ள அப்படியும் இப்படியுமாக அசைந்து கொண்டிருக்கும் இரும்பு கம்பியின் மேல் நடக்கும் சாதனையாகும். ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் ஓடிக்கொண்டிருக்கும் 2 கேபிள் கார்களின் இடையே 2 வீரர்கள் இவ்வாறு நடந்து காட்டி இந்த சாதனையை செய்து காட்டியுள்ளனர்.
ஏன்னா நேயர்களே, ஒரு மனிதன் கம்பி மேலே நடக்கிற காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ த்ரில்லிங்காக இருந்தாலும் இது ஒரு லைஃப் அச்சீவ்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் அப்படின்ற பார்க்குற நமக்கு தான் தெரியும். சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கிறது, பொதுவாக டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறவங்கெல்லாம் நிச்சயமாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் டு நாட் ட்ரங்க் அண்ட் டிரைவ் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்க இருக்க வீடியோ காட்சிகளில் போதை மருந்துகளை எடுத்துகிட்டே ஒருத்தர் வண்டி ஓட்டுறாரு. இதை பார்க்குற மக்கள் வந்து உண்மையிலேயே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி போதை மருந்துகளை எடுத்துகிட்டு வண்டி ஓட்டுறவங்களை வந்து போலீஸ் பிடிச்சி அவங்க கிட்ட நிறைய அபராதமும் விதிக்கிறாங்க, நிறைய பேர் அரெஸ்ட்டும் பண்ணுறாங்க. இந்த காட்சிக்கெல்லாம் பார்க்குற நாம வந்து நிச்சயமாக குடிச்சிட்டோ அல்லது இந்த மாதிரி போதை மருந்துகள் எல்லாம் எடுத்துட்டோ வண்டி ஓட்டவே கூடாது அப்படின்றது நமக்கு உணர்த்துற மாதிரி இருக்குது. இந்த காட்சிகள் இப்போ உங்களுக்காக. இந்த காணொளியை வெளியிட்டு இருப்பவர்கள் ஸ்பெயினின் போக்குவரத்து காவல்துறையினராகும். பெருந்தெருவில் வேகமாக வாகனத்தை செலுத்துபவர்கள் போதை மருந்தை உள்ளிழுக்கும் காட்சிகளை இது காட்டுகின்றது. இந்த காட்சிகளை வெறுமனே காட்சி மட்டுமல்ல, வீதியில் செல்பவர்களுக்கும் மிகவும் அச்சுறுத்தலாகவும் அமைந்துள்ளது. இவ்வாறாக ஏறத்தாழ 2500 வாகன சாரதிகள் அன்றைய தினத்தில் தண்டம் அறவிடப்பட்டும் கைது செய்யப்பட்டும் உள்ளனர். என்ன நேயர்களே, போதை பழக்கமே கூடாது அப்படின்னு வலியுறுத்திட்டு இருக்கேன். இந்த காலத்தில் வண்டி ஓட்டும் போது போதைப் பொருள் பயன்படுத்துறது அப்படிங்கிறது உண்மையிலே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம்தான். சரி, நம்ம ஜிடிவி நேயர்களுக்காக நான் அடுத்ததாக சொல்ல இருக்கிறது, பொதுவாக மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து பகுத்தறிவு இருக்குது. நம்ம எல்லாத்தையும் சிந்திச்சு செயல்படுவோம் அப்படின்றது தான். ஆனால் அதையும் தாண்டி நமக்கு வந்து இந்த கோபம், நமக்கு வந்து சிரிப்பு, இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் நமக்கு வருது. இப்போ நீங்கள் பார்க்க காட்சிகள் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய மக்கள் ஒன்று கூடி மொத்தமாக வந்து கெக்க பக்கன்னு சிரிக்கிறாங்க. எதுக்கு சிரிக்கிறாங்கன்னே தெரியல. ஆனால் ஓவரால் இவங்க சிரிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு தெரிஞ்சுட்டு சிரிக்கிறாங்க. நாமளும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே. நீடித்த உயிர் வாழ்க்கைக்கு தேவை என்று கருதி பற்பல நவீன முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. ஆயினும் மனிதனுக்கும் மிருகத்திற்கும் இடையேயான வித்தியாசமாக இருப்பது இந்த சிரிக்கும் செயற்பாடுதான். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் எனும் பழமொழிக்கேற்ப இந்த காட்சி. வியட்நாமின் தலைநகரில் கூடிய 200க்கும் மேற்பட்டவர்கள் இந்த சிரிப்பு முறையை தங்களுக்குரிய வைத்தியமாக கருதி சிரித்துள்ளனர். இது வெறுமனே சிரிப்பு மட்டுமல்ல, கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தையும் சேர்த்து கொண்டாடியுள்ளனர். என்ன நேயர்களே, இப்போ வந்து நீங்கள் பார்த்த விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் அப்படின்றது உண்மைதான் அப்படின்னு நமக்கு தோணும். இருந்தாலும் எல்லா நேரத்துலையும் எல்லா இடத்துலையும் நம்ம சிரிச்சிட முடியாது இல்லையா? அதனால் எப்போ சிரித்தாலும் கொஞ்சம் பார்த்தே சிரிங்க. சரி, நம்ம நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கிறது, நம்ம எல்லாருக்கும் தெரியும் துப்பாக்கி அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது AK-47 அந்த ரக துப்பாக்கிகள் தான். இந்த துப்பாக்கியை வடிவமைச்சர் ஒருத்தர் இருக்கார். அவர் சமீபத்தில் தான் காலமாயிருக்காரு. கிட்டத்தட்ட 94 வயதான மைக்கேல் கிளாஸ்னிகோவ் அப்படின்றவர் இப்போ சமீபத்தில் தான் காலமானார். ஆனால் அவர் வடிவமைச்ச துப்பாக்கி மிக பிரபலமானது. இப்போ வந்திருக்கிற எல்லா துப்பாக்கிக்கும் முன்னோடின்னு கூட சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்க்க இருக்கிற காட்சிகள் வந்து நம்மளை வந்து கிட்டத்தட்ட ரொம்ப எக்ஸைட் ஆக வைக்கிறக்கூடிய காட்சிகளாக தான் இருக்குது. இந்த காட்சிகள் உங்களுக்காக. இன்றைய துப்பாக்கி வடிவங்களில் அனைவருடைய வாயினுள்ளும் இலகுவாக சென்று வரக்கூடியது இந்த AK-47. இந்த துப்பாக்கி தான் இன்றைய துப்பாக்கிகளின் முன்னோடி. இந்த துப்பாக்கியின் தரம் பற்றிய பரிசோதனை பற்றி கூறுகையில், குதிரையின் வாலில் கட்டி நிலத்தில் படும்படியாக விட்டு பல கிலோமீட்டர் தூரம் ஓடிய பின்னரும் குறி தவறாமல் சுடக்கூடியதாக இருக்கும் என்று கூறுவர். இந்த துப்பாக்கியை கண்டுபிடித்தவரான மைக்கேல் கிளாஸ்னிகோவ் தன்னுடைய 94வது வயதில் காலமானார். 2ஆம் உலக மகா யுத்தத்தின் போது பல்லாயிரக்கணக்கான துப்பாக்கிகள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படும் இதே வேளையில் 1990ஆம் ஆண்டில் இவர் தங்கப்பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருந்தார். Mikhail Kalashnikov. You may not have heard the name, but you've most certainly heard of the invention that made his surname at least infamous. The creator of the AK-47 assault rifle has died aged 94. Born on November 10th, 1919, the son of Siberian peasants, Mikhail was still in his 20s and recovering from his experiences in World War II when he designed his simple, sturdy rifle as a competition entry held by the Soviet military. His weapon was remarkable, easy to produce, easy to operate and very difficult to jam. An estimated 100 million were produced in assorted variants throughout the USSR and other countries. That's one for every 70 people on Earth. And with millions of weapons came millions of deaths. The ubiquity of the AK-47 worldwide, from Africa to Asia to the Americans and the Balkans, has meant that it's killed more people than any other single weapon. Though exact numbers aren't known, one statistic claims they still kill 250,000 people every single year.
For his part, Mikhail was reportedly never troubled by the ubiquity of his weapon, stating he was proud of the gun and that politicians were responsible for how it was used. He did, however, express his regret that so many terror groups and criminal gangs had managed to get hold of the weapons. In his lifetime, Kalashnikov was lauded as a hero of the USSR and of Russia. Fighting as a decorated sergeant in World War II, he eventually rose to be a two-star general. On his 90th birthday in 2009, President Dmitry Medvedev bestowed upon him the highest state honour, the Hero of Russia Gold Star Medal. Despite the decorations, however, Mikhail never profited from his weapon. He lived in a modest apartment near the Kalashnikov factory in Izhevsk, east of Moscow, once stating that whilst his American counterpart, M16 designer Eugene Stoner, had his own plane, he himself couldn't even afford the flight to Moscow. என்ன நேயர்களே, இந்த ரக துப்பாக்கிகள் எல்லாம் நம்ம சினிமாவில் தான் நிறைய பார்த்துருப்போம். சரி, இந்த மாதிரியான துப்பாக்கிகள் எல்லாம் நம்ம வெறும் நம்மளுடைய தற்காப்புக்காக மட்டும் தான் பயன்படுத்தணும். சரி, நம்ம நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கிறது இந்த இயற்கை அனர்த்தம், இயற்கை பேரழிவுகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் எல்லா நாட்களையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய ஊர் அதில் தப்புறதே இல்லை. அந்த வகையில் சமீபத்தில் ஸ்காட்லாந்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய காற்று புயல் காரணமாக, மழை காரணமாக அந்த ஊரில் பார்த்திங்கன்னா வழி போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியிருக்கு. வட அயர்லாந்து பகுதிக்குள்ள கூட பார்த்தீங்கன்னா கடுமையாக புயல் வீசியிருக்கு. இது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற ஃப்ளைட்லாம் மூழ்கிற அளவுக்கு நடந்திருக்கு. இந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது உடனுக்குடன் மீட்பு பணிகள்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படின்றது சந்தோஷப்படுத்தினா கூட அந்த ஊரில் கம்யூனிகேஷனும் சரி, இந்த போக்குவரத்து எல்லாமே முற்றிலுமாக தடைப்பட்டிருக்கிறதுனால அந்த மக்களோட இயல்பு வாழ்க்கை ரொம்பவே முடங்கி போயிருக்கிறது கொஞ்சம் கவலை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. கடந்த வாரம் கடுமையாக அடித்த காற்று மற்றும் மழை காரணமாக சரே பகுதியில் விமானங்கள் மற்றும் கார்கள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. சில உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளன. இந்த நிலையில் பல பகுதிகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட தரைவழி போக்குவரத்து பல பகுதிகளுக்கு இல்லாமல் போய்விட்டது. இதேவேளை ஸ்காட்லாந்து மற்றும் வட அயர்லாந்து பகுதிகளில் கடுமையாக புயல் அடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. என்ன நேயர்களே, இப்போ நீங்கள் பார்த்த இந்த காட்சிகள்லாம் எல்லா ஊர்லேயும் நடந்துக்கிட்டு தான் இருந்தாலும் இந்த மழை வெள்ளம் புயல் மாதிரியான காலகட்டங்களில் மக்கள் கவர்மெண்ட் என்ன சொல்கிறதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் நம்மளோட உடைமைகளும் சரி உயிரும் சரி தப்பிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கிறது, பொதுவாக இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலில் ஒரு பெரிய ஸ்டூலை கட்டிட்டு நடக்கிறாங்க அப்படின்னு ஒரு டாக் இருக்கும். அதாவது அவங்க ஹீலே அவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க அப்படின்னு. ஆனால் இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கிலோ வெயிட் இருக்க ஒரு இரும்பை தன்னோட காலில் கட்டிட்டு நடக்கிறாரு. அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சீனாவில். சரி, ஓகே, இவர் ரொம்ப யங்கான ஒருத்தராக தான் இருப்பார், ரொம்ப துடிப்புள்ள ஒரு இளைஞனாக தான் இருப்பார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. ஒரு முதியவர் தான் இந்த சாதனை நிகழ்த்திருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத இந்த காட்சிகளை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு வகையில் சாதனை தான். சீனாவைச் சேர்ந்த முதியவர் ஒருவர் கின்னஸ் சாதனைக்காக இதனை செய்துள்ளார். 200 கிலோ எடை கொண்ட இரும்பாலான பாதணியினை அணிந்து கொண்டு நடந்து காட்டியுள்ளார். இவர் இந்த பாதணியுடன் சராசரியாக 15 மீட்டர்கள் வரை தன்னால் நடக்க முடியும் என்றும் கூறுகின்றார். இது பற்றிய ஒரு சிறு ஆய்வை செய்ய விரும்பிய தொலைக்காட்சி நிறுவனத்தினர் 20 கிலோ எடை கொண்ட பாதணி ஒன்றினை செய்து நடந்து பார்க்க முயற்சித்துள்ளனர். இவர் கடந்த 7 வருடங்களாக இந்த பயிற்சியினை செய்து வருவதாகவும் இவர் குறிப்பிட்டுள்ளார்.
If you think Zhang Fuxing looks a little weighed down by the world, you'd be right. The iron shoes worn by Zhang weigh a hefty 405 kilos, 7 times his own body weight. But rather than some archaic form of torture, Zhang insists these shoes are keeping him in the prime of health. In fact, the 51-year-old includes them in his daily exercise routine. 锻炼大概都走多长的距离？走15米。15米，每天都走15米。对。这个都能达到这锻炼的效果了吗？对。这15米大概您都需要走多久啊？走20分钟。20分钟。Factory worker Zhang welded the iron shoes himself, slowly adding weight as he's intensified his routine. When he's not wearing them, Zhang, from China's northeast Hebei province, leaves his shoes outside his house. After all, what thief would be able to steal them? Inspired by the physical prowess of this sprightly athlete, bystanders attempt to lift the footwear. Just how hard could it be? Our reporter finally settled on a much lighter pair of iron shoes, weighing just 20 kilos. I feel the improvement after a few steps. After about 10 meters walk, I stopped for a break and now I am short of breath. Zhang has been using these excessive exercise shoes for the past 7 years. He says they've strengthened his muscles and improved movement in his back, waist and legs. Zhang now plans to nominate his lead feet for the Guinness Book of Records. That and make them heavier. என்ன நேயர்களே, இப்போ நீங்கள் பார்த்த காட்சிகளெல்லாம் பார்க்கும்போது 200 கிலோ வெயிட் இருக்கிற ஒரு இரும்பை தன்னோட காலில் கட்டிட்டு ஒருத்தர் நடக்கிறாருன்னா அவர் எவ்வளோ ஒரு இரும்பு மனிதராக தான் இருப்பார் இல்லையா? சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நாம் கடைசியாக பார்க்க இருக்கிறது, பொதுவாக இந்த வாரம் முழுக்க வலம் வரும் உலகத்தில் ஒரே இந்த விலங்குகள் சம்மந்தப்பட்டதாகவே பார்த்துட்ருக்கோம்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம பார்க்க இருக்கிறதும் கிட்டத்தட்ட ஒரு விலங்கு சம்மந்தப்பட்டது தான். விலங்குகள் ஒற்றுமையாக இருக்குது, பாசமாக இருக்குது அப்படின்றத நம்ம முந்தின பகுதிகளெல்லாம் பார்த்தோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு கண்ணுக்குட்டி ரொம்ப அழகாக ஜாலியாக சிங்கம் கூட விளையாடுது. என்ன இப்படி இருக்குது, டிஸ்கவரி சேனல் ஏதாவது மாற்றி அனுப்பிச்சிட்டாங்களா, இல்லை ஏதாவது 3D அனிமேஷன்லாம் பண்ணிட்டீங்களான்னு நினைக்காதீங்க. நீங்கள் பார்க்க போகிற காட்சிகள் நம்மளை உண்மையிலேயே ஒரு சந்தோஷத்துடைய உச்சத்துக்கு கொண்டு போய்டுன்னு சொல்லலாம். இப்போ இந்த காட்சிகள் உங்களுக்காக. இதை நாம் மீண்டும் மீண்டும் பார்த்தாலும் நம்ப முடியாத விடயமாகும். பசியுடன் வேட்டையாட தயாராக இருக்கும் சிங்கம் ஒன்று கன்றுக்குட்டியை கண்டு வேட்டையாட தீர்மானித்து துரத்துகின்றது. ஆயினும் மிக குறுகிய நேரத்தினுள் இந்த கன்றுக்குட்டியுடன் தானும் சிறு பிராணியைப் போல் விளையாட ஆரம்பித்து விடுகின்றது. இத்தகைய வேட்டையாடும் இனங்களின் வாடை வந்ததுமே தப்பியோடும் மிருகங்களிடையே இது புதுமையாகத்தான் உள்ளது. இது மட்டுமல்லாமல் இறுதியில் சிங்கத்துடன் விளையாடிக் கொண்டிருக்கும் கன்றுக்குட்டியை வேட்டையாட வருகின்ற பிரிதொரு சிங்கத்திடமிருந்தும் அதனை காப்பாற்றி விடுகின்றது இந்த முதல் சிங்கம். இதை பார்க்கும் உங்களுக்கு, ஆமா, நீ நல்லவனா கெட்டவனா என்று கேட்டுவிட தோன்றுகின்றதா? என்ன நேயர்களே, வலம் வரும் உலகம் நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த வாரம் உலகத்தை ஒரு ரவுண்ட் வந்தோம். ரொம்பவே சுவாரஸ்யமான பல தகவல்கள் இருந்திருக்கும். இந்த வருடத்தோட கடைசி வலம் வரும் உலகம் நிகழ்ச்சியில் இந்த உலகத்தில் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. உங்களை மற்றும் ஒரு வலம் வரும் உலகம் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கல்யாணி.